நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. காசிம்பாய் வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமாப்பா. வாங்க நான் இறக்கி விட்டுறேன். சரிப்பா. ஏய் மேரி, என்ன இங்கிட்டு? சாரை கொண்டு போய் காசிம்பாய் வீட்டில் போய் இறக்கி விட்டு வந்தேன். காசிம்பாயா? அவர் வீட்ல இல்லையே, கோயில்கிட்டலாம் இருக்காரு. ஐயோ, அம்மா வேற வீட்டில் தேடுவாங்களே. நீ போய் இறக்கி சரி, நீ விட்டு போ, வந்துறியா? நான் விட்டுட்டு வரேன். சரி. சரி, நீ நான் போயிட்டு பார்த்து வரேன். போம்மா. இத்தனை வருஷமா கல்யாணம் கூட பண்ணிக்கிறாம இருந்துட்டியா காசிம்? ஆரம்பத்தில் கொஞ்ச காலம் சுதந்திரமாக இருந்துட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். கொஞ்ச நாள்னு அப்படியே காலமே ஓடிருச்சு. வயசும் ஆயிடுச்சு. ஊருக்குள்ள வேற மாதிரி பேசிக்கிறாங்களே. என்ன? யாரோ ஒரு இந்து பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற நினைச்சதாவும் அது நடக்காம போனதால தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறாம இருக்கிறதாவும் பேசிக்கிறாங்களே. அம்மா இல்லாத வீடு எப்படி விரிச்சோடி கிடக்கு பார்த்தியா? நான் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் வா சரவணான்னு மனசார கூப்பிட்டு வயிறார சாப்பாடு போடுவாங்களே. வீட்டில் பால் வாங்கி வச்சுட்டு வீடு வாசல்லாம் கூட்டி பெருக்கி சமைச்சு வர்றவங்க எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு கொடுத்து எல்லா வேலையும் எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க சரவணா. இப்போ என்னால் ஒரு வேலை கூட செய்ய முடியல சரவணா. வாழ்நாள் பூரா இப்படி ஒண்டிக்கட்டையாக இருக்கலாம்னு பார்க்குறியா? அம்மாவும் போயிட்டாங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? ஹோட்டலில் சாப்பிட்றேன். உடம்பு கெட்டுருமே காசியம். ஒரு துணை இல்லாமல் இனிமேல் வண்டி ஓடாது. இத்தனை நாள் மாதிரி இனியும் சமாளிச்சலாம்னு நினைக்காத. நெசந்தான்
வயசு 50 நெருங்கிருச்சு சரவணா. இனிமே போய் இதெல்லாம் ஒரு வயசா? இம்முன்னு சொல்லு, ஃபஸ்ட் கிளாஸ் இடமா பார்த்து முடிச்சு வைக்கிறேன். கொஞ்சம் டைம் கொடு சரவணா, யோசிச்சு சொல்கிறேன். மண்ணாங்கட்டி யோசிச்சு ஒரு நாள் வீணாக்கிறத பார்த்தாதான். பட்டுன்னு சொல்லு, ஒரு நல்ல இடம் கைவேறு சார். அல்லா அல்லா. சொல்லிடுறப்பா. எங்களுக்கு பூரண சம்மதம். நாங்கள் வசதி இல்லாதவங்க, காசு பணம் நகை நட்டுன்னு எதுவும் எங்களால் செய்ய முடியாது. போன வாரம் கூட படிச்சுட்டு மளிகை கடை வச்சுருக்க பையனை கூட வந்து பார்த்தாங்க. 5 ரூபா நகையும் 50,000 ரொக்கமாக கேட்டாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு தகுதி கிடையாது. யோசிச்சு சொல்கிறோம்னு அனுப்பிட்டோம். பெத்ததாப்பனே போய் சேர்ந்துட்டேன். இவர் தான் பென்ஷன் வாங்கி மருமகளையும் பேத்தியும் வச்சு காப்பாற்றிக்கிருக்காரு. 10 பேரோட வந்து ஒரு வேளை சாப்பிட்டுட்டு வெறும் பொண்ணை அழைச்சிக்கிட்டு போகிறேன்னா சொல்லுங்கள், எப்போ வேணாலும் கல்யாணத்தை வச்சுக்கலாம். பொண்ணுக்கு வயசு என்ன இருக்கும்? 25. என்ன சரவணா, பொண்ணு ரொம்ப கம்மியான வயசாக தெரியுது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, பேசாமல் இரு. இங்கே எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. வீட்டுக்கு வாங்க, மேலே ஆக வேண்டியதை அங்கே வச்சு பேசிக்கலாம். நீங்கள் இங்கே வந்ததில் ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷம். ஏற்கனவே கேட்ட அந்த மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ணை கட்டி கொடுத்துருங்க. அவர் கேட்ட நகையவும் பணத்தையும் நானே தர்றேன். அந்த விவரத்தை கொஞ்சம் அண்ணன்ட்ட சொல்லுங்கள். பார்த்த மாப்பிள்ளைக்கு சொல்லி பணமும் நகையும் நமக்கு உன்னை நினச்சி பெருமைப்படுறதா கவலைப்படுறதானே தெரியல காசியம். ஆனால் ஒன்று, ஊருக்குள்ளே சொல்கிறாங்கல்ல, ஒரு பொண்ணை நீ விரும்பினாயின்னு. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணுக்கு உன்னைய கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வைக்கல. முருகா முருகா,